மச்சி சங்கிலிகார் போய் வீட்டு முன்னாடி அவன் ஒய்ஃபு நான் பால்காரனை பொலன்னு பொழுதுச்சாம 4 மணிக்கு தெரியும் மச்சான். அது எப்படி உனக்கு தெரியும்? என் பொண்டாட்டி 4 மணிக்கு கோலம் போடுறதுன்னு வந்துக்கிறான். சண்டையை பார்த்துக்கிறான் சொன்னான். அது கதை. அப்புறமாச்சு அவங்க வீட்டு எதிர்த்து வீட்டு பொண்ணு 6 மணியா நான் மாடி மேலே ஏறிதாம்மா. என்ன கதா? அது ஒன்றும் இல்லைடா, பக்கத்தில் விக்ரம்ங்கிறானே நம்ம ஏஜென்ட் அவங்ககிட்ட தான் பேசுது. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? என் பொண்டாட்டி தான் அவ தான் சொன்னான். ஏய் அதான் விட்றா, நம்ம தினேஷ் அண்ணா பிரியாணி வச்சு கேட்டு முன்னாடி விளக்கு மாதிரில பின்னிச்சாம. அது என்ன கதை? அது ஒன்றும் இல்லைடா, வெளிட்டு போய்க்கிறாரு நைட்டுக்கு டீ சாப்பிட்டு வரலான்னு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட. லேட் ஆகிட்டுக்குது. எப்போ ஒரு ஒன்றா லேட்டுன்னு இப்போ வரேன்னு சொல்லாமல் லேட் பண்ணிட்டுக்கிறாங்களா. கேட்டில் நிற்க வச்சாச்சு தொத்துக்கிறாங்க மச்சான். இதெல்லாம் யார் சொன்னா அவனுக்கா? என் பொண்டாட்டிடா. வெளில நின்று எல்லாத்தையும் பார்ப்பான். மச்சான் இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கிறியா? அப்போ உன் நிலைமை? என்னால் ஒன்றுமே பண்ண முடியல மச்சான். எதை பண்ணால் மாட்டிக்கிறேன் மச்சான். நேற்று கூட மச்சான் 6 மணிக்கு சீரியல் டெஸ்ட் உள்ளே போகிறேன் மச்சான். கிங்ஸா அப்படின்ட்டு வாய் மேலே மிதிக்கிறான் மச்சான். ஒன்றுமே பண்ண முடியாது மச்சான். நேற்று கூட ஆள் மச்சான் ஃபோன் பண்ணா மச்சான். என்ன ஆச்சுன்னு பேசுகிறேன் மச்சான். என் கூட பேசுகிறேன்னு செருப்பில் அடிக்கிறான் மச்சான். பட்டு அடிக்கிறான் மச்சான். என்ன மயிர சொல்ல வேண்டாம் ஆளுன்னு? மயிரும் ஆளு நேற்று கூட மார்க்கெட்டில் நின்று சிச்சு அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்துதான். என் பொண்டாட்டி சொன்னான். யாரு கூட மச்சான் 3 வருஷம் லவ்டா.